கர்த்தர் செய்த காரியம் ஒரு சிறிய காரியம் அல்ல. அதை யாரும் செய்துவிட முடியாது, விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஆனால் அதை நினைக்கும் போதெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் ஒரே ஒரு சிந்தை தோன்றணும், அப்படின்னா நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். எப்பொழுதும் என் மரண பரியந்தம் போராட்டம் வரலாம், சூழ்நிலைகள் எதிர்த்து நீக்கலாம், சேலஞ்சஸ் வரலாம். எந்த நேரத்திலும் தேவன் எங்களை அந்த எப்படி எங்களை அவர் நம்பி தெரிந்து கொண்டாரோ அதற்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம் இங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு மறந்து வச்சு நான் எடுக்க விரும்பல. நான் நாளைக்கு மறந்து சொல்லுகிறேன். இயேசு பிதாவானவர் எப்படி இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் ஏசாயா 63 இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவரை ஏமாற்ற மாட்டோம் என்று சொல்லி தான் அவர் எங்களை இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளுகின்றாராம். அதை பார்த்துட்டு போவோம். 63 தான் ஆண்டு. அதை பார்த்துட்டு நாங்கள் வார்த்தைக்கு போவோம். அவர் எப்படி எங்களை அழைக்கின்றார் என்றால், நாங்கள் அவரை அவர்கள் என் ஏசாயா 63:8 அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். நாங்கள் அவருக்கு வஞ்சனை செய்யாதிருக்கத்தக்க பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அவர் எங்களுக்கு இரட்சகரானார். அவர் எங்களுக்கு எப்படி இரட்சகராகிறார் என்றால், நாங்கள் அவருடைய ஜனத்தார் என்றும் அவருடைய பிள்ளைகள் வஞ்சனை செய்யாதிருக்கத்தக்க நல்ல குணமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர் எங்களுக்கு இரட்சகரானார். ஆனால் என்னுடைய இருதயத்திலே தோணுகிறது, ஆனால் சொல்ல நான் விரும்பவில்லை. சரி, நான் இன்றைய நாளிலே உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்த காரியத்தை. ஒரு மனுஷன் தேவனால் அழைக்கப்படும் போது அந்த மனுஷன் ஒரு சமுதாயத்துக்கு ஆசீர்வாத மனுஷனாயும் வாழ முடியும், சாபமான மனுஷனாயும் வாழ முடியும். எங்களுக்கு தெரியும், நிறைய பாத்திரங்கள் பைபிளிலே காணப்படுகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆசாரியனாகிய ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் சில வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசாரிய வம்சத்தின் முறையின்படி வந்தவர்களானபடியினால் அவர்கள் ஆசாரியம் ஊழியத்தை செய்து வந்தார்கள். இன்றைக்கு நாங்களும் ஆசாரியர்களாக இருக்கின்றோம். அப்ப அந்த 2 பேர் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிக்கத்தக்க அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு சாபம் பெருகும்படியான காரியத்தை செய்தார்கள். தேவன் எங்களை அழைக்கின்ற அந்த அழைப்பிலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்க வேண்டும். நான் ஏன் இதை பேசுகிறேன் என்று சொன்னால், எதையும் நான் குற்றமாய் காட்டும்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் போது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தையும் தேவன் விரும்புகின்றதையும் நாங்கள் காண முடியும். ஒரு மனுஷனை தேவன் அழைக்கின்றார். அழைத்த தேவன்
நீ இவ்வனமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லும்போது நான் ஓகே ஆண்டவரே என்று சொல்லி நான் வந்த பின்பு, அந்த இடத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, நான் என்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நான் நடந்துவிட முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகின்றேன், ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நான் இனி நினையாதிருக்கிறேன், நீ செய்ததை எல்லாம் மறந்து விட்டேன். ஆனால் நீ செய்தவை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துவிடு என்று சொன்னால், நாம் ஆண்டவரே வந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறின பின்பு நான் திரும்ப அவைகளை எல்லாம் செய்யும்போது தேவன் அங்கே மனஸ்தாபப்படுகின்றார். ஒரு உதாரணம், அல்ல தேவன் வேண்டாம், ஒரு அப்பா பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கின்றார். என்னுடைய தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ இப்படி இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லா இருக்கும் என்று. நான் ஓகே ரெடி என்று சொல்லி நான் எல்லாவற்றையும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு பிரியமில்லாதபடி எல்லாம் நடக்க போனால், அவருக்கு அதிகாரம் இருந்தால் அவர் வந்து அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவார். ஆனால் அவர் இவ்வளவு வேதனைப்படுவார். ஸோ அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்கள் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாது நாங்கள் காணப்பட வேண்டும். நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு தேவனாகிய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற யாவருக்கும் ஆண்டவர், அதாவது ஊழியனாய் இருக்கின்ற, அதாவது ஆசாரியனாய் இருக்கின்ற, சீடராய் இருக்கின்ற, மேய்ப்பனாய் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கின்றார். அந்த பாத்திரமாய் அவர்களை மாற்றி தெரிகின்றார். அதனாலே தான் யார் ஆசாரியன், ஒரு சீடனானவன், ஒரு மேய்ப்பனானவன், ஒரு ஊழியனானவர் தேவனுக்கு முன்பாக எப்படி அந்த காரியங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்கின்றதற்கான உதாரணம்தான் இந்த ஏலியின் பிள்ளைகள். நான் வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏனெனில் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னேயும் பினகாசும் மாண்டார்கள். தேவனுடைய இங்க ஒப்னேயும் பினகாசும் மாள்றது பிரச்சனையே இல்லை. அவங்க மனுஷராய் பிறந்தவங்க ஒரு நாள் சாகத்தான் போறாங்க. ஆனால் இங்கு பெரிய காரியம் என்னென்று சொன்னால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. இந்த தேவனுடைய இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து தாவீது எவ்வளவோ மேன்மையாய் காண நினைக்கின்றார். அதனாலே தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்டு கொண்டு வந்தபோது தாவீது அவருடைய ராஜாவாய் இருந்தும் அவருடைய வஸ்திரம் தன்னை விட்டு விலகுவதை அறியாமல் அவர் மகிழ்ச்சியை ஆடினார். விடுவிக்கப்பட்ட போது ராஜா மகிழ்ச்சியோடு ஆடினார். இங்கு அப்படி என்றால் அது ஒரு விடுதலைக்கு அடையாளம். நான் இங்கே உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்படும் போது 2 பேர் மரித்து போகின்றார்கள். 6 என்றால் அன்றைக்கு ஆசாரியராய் இருந்தவர்கள். இதை நான் உங்களுக்கு காண்பதற்கு இன்னும் 2-3 காரியங்களை நான் காண்பிக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:11 நான் வாசிக்கின்றேன். அதில் பின்பகுதியை நான் முழுக்க வாசிக்கிறேன். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டாள். ஆசாரிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இதுதான் அவர்கள் பாவம் செய்ததற்கு அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவர்கள் நடந்ததற்கு
அவர்கள் வழி விலகி போனதற்கு காரணம் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 12வது வசனம் சொல்லுகின்றது, சாமுவேலோ தேவனுக்கு 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சாமுவேலோ தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருந்தார் என்று சொல்லி பணிவிடை செய்துட்டு இருந்தார், ஆசா ஏலியோடு கூட இருந்து. ஆனால் இந்த அந்த ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் என்ன செய்கின்றார்கள்? எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். பாருங்க, அந்த சிறு பிள்ளையாகிய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக, ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான். யார்? சாமுவேல், அந்த சிறு பிள்ளையாகிய சாமுவேல். ஆனால் ஏலியின் பிள்ளையாக, ஏலியினுடைய குமாரர்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் ஆசாரியர்கள், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கின்றவர்கள். அவர்கள் தேவனை அறியாதிருந்தார்கள். தேவனை அறியாது இருப்பது எவ்வளவு டேஞ்சரஸ் என்கின்றதான காரியம் நாங்கள் இங்கே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள், நாங்கள் அதை பின்பு நீங்கள் வாசித்து கொண்டு வந்து பாருங்க, அவர்கள் எப்படி தேவனுடைய பலியை கனவீனப்படுத்துகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் பலிதான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றது. ஒருவன் பாவம் செய்தால் ஆசாரியனிடத்திலே அந்த பாவ நிவாரண பலியாக அந்த பலியை செலுத்தும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அப்போ ஒரு மனுஷன் தான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு காட்டுக்குட்டியையோ அல்லது ஒரு கன்றையோ கொண்டு வந்து பலி செலுத்தும் போது அந்த பலி செலுத்தப்படுகிற ஒரு முறைமை உண்டு. அந்த முறைமையின்படி அந்த ஆசாரியன் கொழுப்பை தகர்த்த பின்புதான், அதாவது கொழுப்பெல்லாம் உருகி ஓடின பின்புதான் அந்த இறைச்சியை தனக்குரிய பங்கை எடுக்க வேண்டும். அதுக்கு தனக்கு விருப்பமானபடி எடுக்க முடியாது. அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படிதான் அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு விருப்பமானபடி அவர்கள் எடுத்தபடியினாலே அங்கே அவர்களுக்குள்ளே அந்த தேவன் அவர்களுக்கு விரோதமாய் நிற்க வேண்டிய காரியம் வந்தது. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒவ்வொரு அது தகப்பன் மாறும். ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், எனக்கு மகன் இருக்கின்றார், அப்படி ஒரு தகப்பன் மாறும். அல்லது ஊழியம் செய்கின்ற ஒரு தகப்பன் அல்லது மேய்ப்பனாய் இருக்கிறவர்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க வேண்டும். எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதோ அதை இடம் கொடுக்கக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. ஏலி தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறை கண்டார். ஆனால் அதை அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களில் அவர் அதை அசட்டையாய் விட்டுவிட்டார். அதற்கு பெரிதாய் அவர் கொடுக்கவில்லை. பிறகு அவர்களுடைய பாவம் பெருகின போது அவர் கண்டிக்கின்றார். அங்கு அவர்களுக்குள்ளே பாவம் பெருகி மரணம் ஆட்கொண்டு விட்டது. அவர்கள் கண்டிக்கிறார்கள், அந்த ஏலி தகப்பன் கண்டிக்கிறார். ஆனால் பிள்ளைகள் அதை கேட்க தயாரில்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் 1 சாமுவேல் 2:29-30 வாசிப்போமானால், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை காட்டி நாங்கள் பிள்ளையை கண்டிக்காத போவோமானால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரிலும் அதிகமாய் மதிக்கின்றோம் என்று சொல்லி 1 சாமுவேல் 2:29 நான் வாசிக்கிறது. 29 பாருங்க. இந்த பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். பி பகுதின்னு சொல்லுவாங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்கும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்கின்றார்.
சாமுவேல் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார் எப்படி என்றால், அந்த ஏலி ஒரு பிரதான ஆசாரியன், சும்மா ஆசாரியன் இல்லை. அந்த நாட்களில் ஆசாரியன் என்றால் ஆசாரியனுக்குரிய கேனம் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பாஸ்டருக்கோ அல்லது ஒரு மேய்ப்பனுக்கோ கூட அந்த கேனம் இல்லை. ஏனென்றால் ஆசாரியனுக்கு தைக்கப்படுகின்ற உடை, அந்த உடை இப்பத்த நாட்களில் ஒரு கோடீஸ்வரனாலே கூட வாண்ட முடியாது. ஏனென்றால் அந்த காலத்திலே தைக்கப்பட்ட அந்த ரத்தின கல்லுகள் சிலது இன்றைக்கு பூமியிலே இல்லை. அப்போ இல்லாததை வாங்க முடியாது. அவ்வளவு பெருமதியான ஒரு பாத்திரம்தான் அந்த ஆசாரியன். அந்த ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளின் மேல் கொண்ட அன்பாலே தேவனை, நீ என்னை பார்க்கலாம், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன். இதுக்கு மதிக்கிறதுன்றதுல போட்டிருக்கு. ஸோ அதனை நேசிப்பானேன். என்னுடைய வார்த்தையை காட்டிலும் நீ உன்னுடைய பிள்ளைகளினுடைய செயலை நீ மதிப்பது ஏன்? என்னை பார்க்கிலும், என்னுடைய வார்த்தையை கைக்கொள்வதை பார்க்கிலும் உன்னுடைய பிள்ளைகள் செய்வதை நீ அங்கீகரிப்பது ஏன்? அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல ஆகையால் 30வது வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி தேவன் அவர்களை விட்டு தூரமாக இருக்கின்றார். தேவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், எங்களுக்குள்ளே பட்சமாக இருக்கின்றார். தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். அவரை எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்ளுவதும், தேவனை எங்களை விட்டு அனுப்பி விடுவதும், அல்லது தேவன் எங்களுக்கு தூரமாய் போவதும் எங்களுடைய கரத்திலே உண்டு. அதை நீங்கள் 1 சாமுவேல் 2:12 இருந்து நான் ஒரு 2-3 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்தால் நல்லா இருக்கும். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்துவ காலத்தில் இறைச்சி பெறும்போது ஆசாரியின் வேலைக்காரன் அந்த 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை கையிலே பிடித்து கொண்டு வந்து அதில் அப்படி வாசித்து கொண்டு போகிறதுல 15வது வசனம், கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சியை கொடு, அதாவது பச்சை இறைச்சியை அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறதில்லை என்கின்றான். ஆண்டவருடைய கட்டளை இறைச்சி வேகின பின்பு, கொழுப்பு தகனித்த பின்பு தான் ஆசாரியன் தன்னுடைய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அந்த பலி செலுத்த வருகின்றவன் சொல்லுகிறான், இல்லை ஊழியக்காரனே, கொழுப்பு தகனிக்கப்படட்டும், அதற்கு பின்பு உமக்கு வேண்டியதை நீர் எடுத்துக்கொள்ளும், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும், ஆனால் தேவனுக்குரிய பங்கிலே நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறதற்கு, அதற்கு அந்த மனுஷன், என்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனிக்க விடட்டும் என்று சொன்னபோது, உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ள சொன்னபோது, அப்படி அல்ல, இப்பொழுதே கொடுத்து விடு, கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த மனுஷன் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினான். கர்த்தருடைய நாட்களிலே நாங்கள் தேவனுடைய கரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் தேவனை பார்க்கிலும் பெரியவர்கள் அல்ல. இந்த பூமியிலே யாரும் தேவனை பார்க்கிலும் பெரியவர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் யாரும் இந்த பூமியில இல்லை. அப்ப நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு முன்பாக நான் எவ்வளமாய் காணப்பட வேண்டுமோ அவ்வளமாய் என்னை
ஏற்படுத்தி கொள்ளுவதைத்தான் தேவன் விரும்புகின்றார். இதில் என்ன பிரச்சனை என்றா, தேவன் சொல்றத செய்ய அவர்களுக்கு பலன் இருந்தும், தேவன் அந்த பலத்தை அவர்களுக்கு கொடுத்தும், தங்களுடைய விருப்பப்படி அதை செய்ய விரும்புகின்றபடியினால், அந்த அதிகாரத்தை அவர்கள் ஆசாரிய முறைமையை பயன்படுத்த அவர்கள் வெளிக்கிட்டபடியினால் அவர்களுக்குள்ளே இப்படியான காரியம் உண்டாயிருந்தது. நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றேன், தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கின்றேன். எனக்கும் ஒரு போதிக்கிறதற்கு ஒரு முறை இருக்கு, சொல்லுகிறதற்கான காரியம் இருக்கு, அதை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. அதை சொல்லுவது தேவன் சொல்ல சொல்லும் போது, அல்லது தேவன் கொடுக்க சொல்லும் போது, தேவன் காண்பிக்கும் போது பேச வேண்டிய நாட்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கின்றது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 24:4 சொன்னபடி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகின்றார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன் இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 14:26 வாசிப்போம். இந்த வசனம் எல்லாருக்கும் பெருசா பிடிக்கிறதும் இல்லை, ஆக்கள் பேசுகிறதும் இல்லை. லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். இதில் நாங்கள் வெறுக்காவிட்டால் என்கின்ற ஒரு பதம் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதிலே சரியாய் சொல்ல வேண்டியது காரியம் என்னென்று சொன்னால், தேவனை தான் முதல் நேசித்து பின்பு மற்ற காரியங்களை நேசி என்று சொல்லப்படுகின்றது. இது நான் பார்க்கும்போது ஹீப்ரு லாங்குவேஜிலே நான் இதை போய் தேடி பார்த்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் எப்படி என்றால், நீ உனக்கு உண்டானவைகளில் எல்லாவற்றை பார்க்கிலும் என்னை நேசிப்பாயானால் நீ என்னை பின்பற்றி வா. உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும், அதாவது உன் மனைவியை விட்டுட்டு வா, பிள்ளையை விட்டுட்டு வா, சகோதரி சாயுதப்பனை விட்டுட்டு வா, அல்லது அவங்களை வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டு வா என்று ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார், இவைகளை எல்லாம் நீ நேசித்து கொண்டு இருக்கின்றாய், ஆனால் இப்பொழுது நான் உனக்கு முன்பாக இருக்கின்றேன், நீ என்னை நேசிக்கும்படி நீ என்னிடத்தில் வருகிறதென்றால், அதாவது எனக்கு சீடனாய் நீ வருகிறதென்றால், அவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், உன் தாயை பார்க்கிலும், உன் தந்தையை பார்க்கிலும், உன் சகோதரனை பார்க்கிலும், உன் மனைவியை பார்க்கிலும், உன் பிள்ளையை பார்க்கிலும் என்னிடத்தில் நீ அதிக அன்பு கூறுவாயானால் நீ எனக்கு சீடனாய் இருப்பாய் என்று சொல்லி, இதுதான் அங்கு ஏலி விட்ட தவறு. ஏலி பிள்ளைகளின் மேல் அன்பாய் இருந்த ஏலி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளையை கண்டிக்க தவறினபடினால் அவர் பின்பு கண்டிக்கின்றார், அவர் பின்பு சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்கள் தொடங்கின போது, செய்ய தொடங்கின போது அவர் கண்டும் பேசாமல் இருந்தார். கடைசியா உலகத்துக்கு தெரிஞ்சு உலகம் கதைக்க வழிகிட்ட பிறகுதான் அவர் அதை போய் சொல்லுகின்றார். ஸோ அவர் அதை கண்டும் காணாதவராய் இருக்கின்றார். ஆனால் அதை பிறகு அவர் போய் சொல்லுகின்றார். அப்போ அங்கு ஆண்டவரை நேர சொல்லுகின்றார், ஏலி நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பானேன், அல்லது உன் பிள்ளைகளுக்காக என்னை அசட்டை பண்ணுவது ஏன்? தேவனுடைய பிள்ளையாகி நான், அதான் ஆண்டவர் நாங்கள் இசை 63 வாசித்தோம்.
நாங்கள் அவரை வஞ்சிக்க மாட்டோம், நாங்கள் அவரை ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர் நம்பித்தான் எங்களுக்கு இரட்சகரானார். அந்த தேவனுக்கு நாங்கள் உண்மையாயிருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பூமியிலே போராட்டம் வரும், உண்மையாயிருந்து பாருங்க. கட்டாயம் போராட்டம் வரும், கட்டாயம் கஷ்டம். ஆனாலும் அதை மேற்கொள்ள பலத்தை தேவன் தருவார். ஏனென்றால் அந்த லூக்கா 14:26 என்ற அந்த வார்த்தையின் அர்த்தமே, முதல் நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பின்பு நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன்னிடத்திலும் உனக்கு உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டும். நாங்கள் பூமியிலே வாழுகிற நாங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகின்ற நாங்கள் எந்த ஓடரிலே நிற்கின்றோம்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து முதல் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து நாங்கள் பின்னுக்கு இவைகளை வைத்திருக்கின்றோமா? அல்லது நாங்கள் இவைகளை தூக்கி கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக வைத்துட்டு தேவனை கொண்டு வந்து இவைகளுக்கு பின்பாக வைத்திருக்கின்றோமா என்கின்றது தான் இன்றைக்கு பிரச்சனை. ஒரு மனிதனோடு தேவன் நடக்க வேண்டுமானால், தேவன் அவனோடு கூட இருக்க வேண்டுமானால், தேவனை நாங்கள் தேவன் வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும். ஒருவன் சீடனாய் இருக்க விரும்பினால் அவன் முதல் செய்ய வேண்டிய காரியம் போதிக்கின்றது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்விலும் அதை அவன் செய்ய வேண்டும். அதை செய்யும் போதுதான் தேவன் அவனோடு கூட இருப்பார். அதனாலே தான் தேவனிடத்திலோ தேவன் தந்தவைகளிலோ நாங்கள் எதுக்கு முதலிடம் என்று சொன்னால் தேவனுக்குத்தான். அதுதான் யோபு அழகாய் சொல்லுவார், தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்று சொல்லி. நாங்கள் நாங்கள் 1-2 நிமிஷம் நாங்கள் எங்களை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். யோபு அழகாய் சொல்லுகிறார், நாங்கள் யோபுவை வாசிப்போமானால், தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த சரீரத்தை பார்க்கிலும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கின்றவைகள் எல்லாவற்றையும் நேசிக்க அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு காரியங்களை செய்ய, என் கடமைகளை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மனைவியிடத்தில் அன்பு கூற, பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற, தாய் தகப்பனிடத்திலே அன்பு கூற, சகோதரர் நண்பர்களிடத்திலே அன்பு கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர்களுக்கு நான் உடந்தையாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஏலி அன்று செய்த பெரிய தவறு அதான். அன்று ஏலிக்கு சகலது மறைந்திருந்தும் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்த ஏலி, தேவனுடைய வார்த்தைகளை கை தெரிந்த ஏலி, தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்த போதும் அவர்களுக்கு அவர் கண்டுகொள்ளாமல் இருந்ததார். அது நாளே ஆண்டவர் எலிக்கு சொன்னார், உன்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வாசிக்க பாருங்க. நான் அப்போ அவ்வளவு இதை கொண்டு வர, எங்களுடைய வாழ்விலே என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் அவன் தேவனை முதன்மையாய் வைக்க வேண்டும். தேவனை முதன்மையாய் வைக்கும் போது பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். என் வாழ்வில் வந்தது. நான் தேவனை ஏற்றுக்கொண்ட போது, நான் பைபிள் வார்த்தையை வாசித்து நான் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்ட போது நான் தனியே நின்றேன். இந்த பூமியிலே நான் அனாதையாய் நின்றேன். என்னை சகலதும் வெறுத்தது. என்னை சுற்றி இருந்த முழுமையும் என்னை வெறுத்தது. என்னை தனியே வைத்தது. பல வருஷம், ஒவ்வொரு நாளும் இரவு, எத்தனை வருஷம் இரவு என் கண்ணீர் என் தலையணையை நினைத்தது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சொல்லி இருக்கின்றேன்.
ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே வருகின்ற வேதனைகள், பாடுகள், துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, அது போய்விடும். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து தேவனை விட்டு தூர போகும்போது அவனுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது போனால் வேதனை அதிகமாகி விடுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்லுகின்ற காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களிடத்தில் உள்ளவைகள் எல்லாத்திலும் அன்பு கூறுங்கள். ஆனால் உங்களுக்கு ஞானம், விவேகம், புத்தி, தெளிவு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, தேவனை எப்பொழுது எங்கே வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஞானம் தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்க. பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே நீ ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவரே, நீர் சகலது மறைந்தவராய் இருக்கின்றீர். அப்பா, எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பு குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி அழைத்தீர். நாங்கள் இசை 63 வாசிக்கின்றோம், நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று எண்ணி நீங்கள் எங்களுக்கு ரட்சகரா நீங்கள் ஆண்டவரே. பூமியிலே போராட்டம் உண்டு நடி, வேதனைகள், துன்பங்கள் உண்டு ஆண்டவரே. நீங்களே சொன்னீங்க ஆண்டவரே, என் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னேன். உலகம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும் என்று சொன்னேன். பிதாவே, இந்த பூமியின் சமாதானம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களுக்கு நிறைவாய் காணப்பட நீர் எங்களோடு கூட எங்களை நடத்தும். அவைக்கு பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் வசனங்களும் எங்களுக்கு பலத்தை தந்து நடத்தட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.